பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் ஏன் உலாவிக் கொண்டிருக்கிறது? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமான ஜீவியத்துக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவர்களிடத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காக. பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பரிசுத்தமான ஜீவியம் ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நாம் தொடர்ச்சியாக அப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் வேதாகமத்திலே வாசித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை பெருக பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது? பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் திருப்பி தருகிறதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஆமாம், யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த யோபு, ஆமென், 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பிரியமானவர்களே, இந்த யோபுவுடைய அறிமுகமே எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவனுடைய ஊரையும் அவனுடைய பேரையும் சொல்லிட்டு அவனுக்கு அடையாளமாக சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்னென்னா, உத்தமனாக இருந்தான், பரிசுத்தமாக இருந்தான். யோபுக்கு அடையாளமே பரிசுத்தம் என்று அடையாளப்படுத்துகிறது. அந்த மனுஷனுடைய பரிசுத்தத்தை ஆண்டவரும் வியந்து பாராட்டுகிறார். யாருக்கிட்ட? சாத்தான்கிட்ட போய் சொல்கிறாரு. சாத்தானை பார்த்து சொல்கிறார், நீ யோபுவை பார்த்தியா? அவன் எவ்வளவு உத்தமமாக இருக்கிறான், எனக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறான் அப்படின்னு. கவனிங்க பிரியமானவர்களே, யோபு அவ்வளவு பரிசுத்தமான ஜீவியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகள் இருதயத்தில் கூட ஏதாகிலும் தேவனுக்கு விரோதமாய் நினைத்திருக்க கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி பரிசுத்தமான ஜீவியத்திற்கு அர்ப்பணித்து கொண்டே வந்தான். அப்படின்னா இருதயத்தில் கூட ஆண்டவருக்கு விரோதமாக பேசிடக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக எதையாகிலும் நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் யோசித்து பாருங்களேன், இருதயத்தில் கூட பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்ச மனுஷன் இந்த யோபு. இந்த யோபுவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில சோதனைகளுக்கு அவன் இடம் கொடுத்தாலும், இந்த யோபுவை சோதிக்கிறதற்கு சாத்தானுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தாலும், அது நிமித்தமாய் சில பாடுகளை யோபு சந்திக்க நேர்ந்தாலும் பரிசுத்தத்தை விட்டு விலகவே இல்லை. பரிசுத்தமான ஜீவியத்தை விட்டு விலகவே இல்லை. பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். பரிசுத்தமான ஜீவியத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பரிசுத்தமாக வாழ நினைக்கிறவங்களுக்கு தான் சில நேரங்கள் போராட்டங்கள் வரும். ஏன் நம்ம பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்க மறுக்கிறோம்? ஏன் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வாழணும்னு ஒப்பு கொடுத்துட்றோன்னா, பரிசுத்தமாக ஜீவிக்க ஆரம்பித்த உடனே சில போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். அது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் வரும். உத்தமமாக வாழ்கிறவங்களுக்கும் வரும், அநியாயமாக வாழ்கிறவங்களுக்கும் சில நேரங்கள் போராட்டங்கள் வரும். ஆனால் அநியாயமாய் உத்தமம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அதில் நிலை நிற்க முடியாது, ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை அந்த கடினமான சூழ்நிலையிலையும் தூக்கி எடுக்கப்படும். அந்த கடினமான சூழ்நிலையில் எதெல்லாம் இழந்தாங்களோ இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கப்படும். அப்படித்தான் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த யோபு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆண்டவர் அவன் இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுத்தார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள்,
யோபுக்கு சுத்திலும் பிரச்சனை, பல இழப்புகள். மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, யோபு அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்கிறாரு ஒழிஞ்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, அப்போ அந்த சூழ்நிலையில் கூட அப்படிப்பட்டதான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளையே தான் நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் அற்புதம் செய்யலை, ஆண்டவர் இப்படி நடத்தலை, ஆண்டவர் ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை என்னைக்காவது பார்க்குறோமா? நான் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன், எதெல்லாம் தேவையில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்குது, இதை நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லை. நம்ம விளங்கி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. யாரெல்லாம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் அதை திரும்ப இரட்டத்தனையாய் தருவார். பரிசுத்தமாக வாழ்கிறவர்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர். பிரியமானவர்களே, யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் இரட்டத்தனையாக இழந்தார். அவருக்கு இருந்த ஆரோக்கியத்தை இழந்தார், திரும்ப கொடுக்கப்பட்டது. அவருக்கு இருந்த சொத்துக்களை இழந்தார், திரும்ப இரட்டிப்பாய் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளை இழந்தார், திரும்ப கொடுக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் போது நீங்கள் சில இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். பரிசுத்தமாக இருந்தால் இப்படிலாம் வருமானு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். உங்கள் பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நீங்கள் இழந்து போனதையெல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, நீங்கள் தளர்ந்து போயிடாதீங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக தாங்க. ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் இழந்தது நிமித்தமாக சோர்ந்து போய் பரிசுத்தமான ஜீவியத்தை விட்டு விலகியிருக்கலாம். ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி பயந்திருந்து என்ன நடக்க போகுது, அதனால் நான் என் மனம் போன போக்கில் போகிறேன்னு நீங்கள் மாறி இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை புதுப்பிக்க உங்கள் கூட பேசுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிங்க. இழந்து போனது எல்லாம் இரட்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தருவார், நிச்சயம் தருவார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவன், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, இழந்து போனதை திரும்ப இரட்டத்தனையாய் தருவீர் என்று நாங்கள் தியானித்தோம். பரிசுத்தமாக ஜீவிக்கிறவர்களுக்கு நீ இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆண்டவரே, யாரெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இழப்புகளுக்கு நிமித்தமாய் பரிசுத்தமாக வாழ்ந்து இழந்துட்டனே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, இரட்டத்தனையாய் திரும்ப தருவீராக. விசுவாசத்தில் பரிசுத்த ஜீவியத்தில் விலகாதபடிக்கு வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து உங்கள் கரம் நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிங்க. பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகாதிருங்க. பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. நிச்சயம் நீங்கள் இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் இரட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.